ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாभ्यां या देवी सर्वमंगला दयोगो संस्मरणाते पुंसां सर्वतो जयमंगलो. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. नमोस्तु रामाय च लक्ष्मणाय च, नमोस्तु देव्यै च जनकात्मजायै, नमोस्तु रुद्रेन्द्रयमानिजेभ्यः, नमोस्तु चंद्रार्कमरुद्धरेभ्यः. भगवान श्री रामरुடைய சரணம், ராமபாதம், ராமதூலிகா. ராமச்சரணத்தை, ராமநாமத்தை, பகவான் ஸ்ரீ ராமனை யார் ஸ்மரிக்கிறாளோ, யார் பூஜிக்கிறாரோ, யார் நினைக்கிறாளோ, அவகிட்ட இருக்கக்கூடிய கல்மிஷங்கள் எல்லாம் பொடிப்பொடியா போயிடுது. நாமாவுக்கு பெருமை, பகவானுக்கு பெருமை, பகவானுடைய சரணத்துக்கு பெருமை, பகவானுடைய பாத தூளிக்கு பெருமை. நாமம் அதாவது பெயர் ராமா அப்படின்னா என்னென்னலாம் கிடைக்கும்னா, எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்குமா. கலியுகத்துல நாமாவினால அடைய வேண்டிய பதம் ராமநாமா. கம்பநாட்டாழ்வார் ராமநாமாவுக்காக ஒரு விவரணத்தை கொடுக்கிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் செத்துத்தான் போயாகணும், வேற வழி கிடையாது. ஆனால் ராமநாமாவை சொன்னால் மரிக்க வேண்டாம், செத்து போக வேண்டாம். புரியலையே? இந்த உடம்புக்கு தானே அழிவு, உள்ள ஆத்மா எப்பயுமே பிரகாசமா இருக்கு. இந்த உடம்போடு பகவானுடைய சரணத்தை அடையறதுக்கு வேண்டிய பதத்தை ராமநாமா கொடுக்கிறது. செத்து போனா கூட அவனை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ராமநாமா. தாரக மந்திரம் எவ்வாறு பெருமையுடையதோ, தாரக மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு யாருக்கும் நேரடியான அருகதை கொடுக்கல, யதீஸ்வராளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு உண்டான ஒரு மதிப்புனால் ராமநாமா. பெரியவாள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா ராமராமாம்ப, எதையாவது ஒன்று பூர்த்தி பண்றதே ராமராமாம்ப. அப்பேற்பட்ட உசத்தியான நாமம். விஸ்வாமித்ர பகவான் யாக சம்ரக்ஷணம் முடிஞ்ச பிற்பாடு ராமலக்ஷ்மணால அழிச்சுண்டு மிதிலாபுரி நோக்கி போகிறத விஷால நகரத்துல தங்கியிருந்து அங்கேருந்து கிளம்புறார். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் மிதிலா நகரம் வரப்போறது, ஜனகருடைய தேசம் வரப்போறது. ரெண்டு பேரையும் அழைச்சுண்டு நடந்து போகிறத மனுஷாலே இல்லாத ஒரு தபோவனத்தை பார்க்கிற பகவான் ராமர் விஸ்வாமித்திரருடைய சரணத்துல நமஸ்காரம் என்னட்டு கேட்கிற. இந்த தபோவனத்துல யாரையும் காணோம். இந்த தபோவனத்தை பார்த்தால் இங்க எத்தனையோ அனுகிரகம் ஆயிருக்குன்னு தெரிகிறது. என்ன காரணம்? விஸ்வாமித்திரர் பகவான் ராமர்கிட்ட சொன்னார், குழந்தை நீ வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிருந்தாவனம் காத்துன்னு இருக்கு. உன்னுடைய பாத தூளி படனம் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. புரியலையே?
வெகு வருஷத்துக்கு முன்னாடி கௌதமருங்கிற மகா தபஸ்வியினுடைய ஆசிரமம் இது. ஆயிரக்கணக்கான சிஷ்யாலோட இருந்த இடம் இது. நிறைய பேர் வருவா, எத்தனையோ சந்தேகங்களை கேட்பா. அவருடைய ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு பொழுது பிடிச்சுடுத்துன்னு நினைச்சுண்டு கௌதமர் கிளம்பி போகிறதே கௌதமருடைய வேஷத்தை தெரிச்சுண்டு தேவேந்திரன் கௌதமர் மாதிரியே இந்த ஆசிரமத்தில் உள்ள வந்தார். அப்போ கௌதமருடைய சகதர்மணியான அகல்யை தன்னுடைய கணவன் அப்படின்னு நினைச்சுண்டு பாத்தியமர்க்கம்லாம் கொடுக்கறத வந்த கௌதம ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன், இந்த காலம் எப்படிதாவனாலும் இருக்கட்டும், எனக்கு உற்சாகம் இந்த சந்தர்ப்பத்தில் வருது, அதனால் நான் உன்னோட சங்கமிக்கணும்னு பிரயாசப்படுறேன். உடனே அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நொடி கண்ணை மூடி கண்ணை திறந்தால் அவளுக்கு தெரிஞ்சது வந்தது தேவேந்திரன் தான் தெரிஞ்சது. நம்முடைய அழகிலேயே மயங்கி தேவேந்திரன் வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு அவனை நினைச்ச மாத்திரத்துல அந்த சந்தர்ப்பத்துல அவ ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேரக்கூடிய சந்தர்ப்பமா இருந்தது. அப்போ கௌதமரை உள்ள பிரவேசம் ஆயிட்டார். ஸ்நானம் சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சு ஈர வஸ்திரத்தோட கையில தர்பையும் கையில சமித்து கட்டும் கமண்டலத்தோடையும் அந்த ஆசிரமத்தின் உள்ள வராருங்கிறத தெரிஞ்சின்ற அகலிகை தேவேந்திரனை நிகாப்படுத்தி நீங்க உடனே கிளம்பி விடு, தேவேந்திரனே நம்ம தேடி வந்திருக்கான்கிற ஆணவம் அவளிடத்திலே இருந்தது. திரும்பினார். கௌதமர் பார்த்தார். அல்பத்தனமா அப்படி பண்ணிவிட்டார். நபும்சகனாக கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். உடம்பு முழுக்க யோனி. தேவேந்திரன் நகர்ந்தான். இந்த பக்கம் திரும்பினார். அகலிகையை பார்த்தார். எதற்கும் பயன்படாத பாறாங்கல்லாக கடவுது. காலில் விழுந்தா அவசரப்பட்டுட்டேன்னா இங்க கல்லா கடை காத்த மட்டுமே புசித்து கொண்டிரு, பகவானுடைய நாமாவான ராமநாமாங்கிற ஜபிச்சு கொண்டிருந்த பகவானுடைய அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாகவே பகவானுடைய நாமாவை ஜபிக்க சொல்லிவிட்டு சென்றார். இன்னைக்கும் அவள் கல்லா கடக்காப்பா, உன்னுடைய வரவுக்காக காத்துன்னு இருக்கா, உன்னுடைய நாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கான்னு. அப்படியானார் அடுத்த இடத்திலே தன்னுடைய திருப்பாதத்தை பகவான் ராமபிரான் வைக்க கீழே கிடக்கக்கூடிய அந்த கற்பாறையானது ஒரு பெண்ணாக உருவெடுத்தது. தேவ கன்னிகையினுடைய வடிவத்திலே உருவெடுத்தது. நமஸ்காரம் பண்ணினா சாப விமோசனம் அடைஞ்சால். அதே சந்தர்ப்பத்தில் கௌதமர் உள்ள வந்தார். இவா ரெண்டு பேரையும் சேர்த்து நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணினார். சர்வ மங்களம் உண்டாகட்டும்னு அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணினா. அப்படி பகவானுடைய நாமா ஒத்தர பரிசுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத பகவானுடைய நாமாவுக்கு உண்டான மதிப்பை எப்படி சொல்ல முடியும்? தாயே நாராம். என்ன காரணம்னா நொடி பொழுதுல யார் வேணாலும் தப்பு பண்ணுவா. பூஸ்பர்சம் பூமியினுடைய ஆற்றல் எவ்வாறு. அதனால பகவானுடைய நாமா கலியுகத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கலி கல்மஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட பகவான் நாமாவான ராமநாமா என்கின்ற மகாமந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பறக்க பேசப்படுறது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு உமாதேவியான பார்வதிக்கு பரமேஸ்வரனே அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறார். அவ்வளவு உயர்ந்ததான அந்த ராமநாமத்தை ஜபிப்போம், அருள் பெறுவோம், பரமானந்தத்தில் திளைத்திருப்போம். ராமநாமமே ராம சரணமே நமக்கு நல்வழியை காட்டித்தரும். பகவானுடைய சரணத்தில் பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம், நமஸ்கரிப்போம்.